வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் ரிலேட்டடான வீடியோ. ஆக்சுவலாக தமிழ் பாடப்புத்தகம் இலக்கணம் தவிர கூடுதலாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இலக்கணம் மட்டுமே 85 மார்க்கும், பாடப்புத்தகத்தில் ஒரு 15 மார்க் மட்டும்தான் அந்த நியூ சிலபஸில் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் பாடப்புத்தகம் 6லேருந்து 12 வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவ்வளோ படிக்கிறதும் வேஸ்ட்டு. அதுலேருந்து தேவையான அந்த சிலபஸ் படி தேவையான தலைப்புகளை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் படித்தா போதும். அது எது எது அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சிலபஸ் படி ஆல்ரெடி நம்ம பொது இலக்கணம் தலைப்பு வாரியாக நடத்திட்டு இருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் தனியாக கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாடங்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ஆசிரியர்கள், அவங்களோட சிறப்பு பெயர்கள், அடைமொழி பெயர்கள், ஒரு பாடல்களில் ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை எண்ணிக்கை இருக்குது, இலக்கணத்தில் ஒரு சிலதுக்கு எத்தனை வகைகள் இருக்குது, அது மாதிரி அறிஞர்கள் அவங்க எழுதியிருக்கிற நூல்கள், அவங்க வாங்கியிருக்க விருதுகள், அவங்க என்னென்ன பதவியில் இருந்தாங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள், முக்கியமான தினங்கள், இதை மட்டும் நீங்கள் பாடப்புத்தகத்துலேருந்து பிரித்து எடுத்து தனியாக தொகுத்து படிக்க வேண்டியது அவசியம். அதை தான் நம்மளோட சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனி வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசிரியர்கள் மற்றும் அடைமொழி பெயர்கள். பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே ஆசிரியர்கள். இது நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி புது பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. இந்த கூடுதல் குறிப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லாமே புது புக்கு தான்ப்பா. அதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். நீங்கள் 90 மார்க் மட்டும் 90 வரைக்கும் வர்றதுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணால் போதும். அந்த 90க்கு மேலே 92, 94, 95 அபவ் 95 கூட எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சிலது தெரிஞ்சுட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, பாரதிதாசன் அவரை எப்படியெல்லாம் அழைப்பாங்க அப்படி இயற்பெயர் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கொடுத்தாச்சு. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தனியாகவே இருக்குது. அது தனி வீடியோ. இது அடைமொழி பெயர்கள், சிறப்பு பெயர்னு சொல்லலாம், அடைமொழி பெயர்னு சொல்லலாம். பாரதிதாசன் புரட்சிக்கவி, பாவேந்தர் இயற்கை கவிஞர். பாரதிய பெருஞ்சித்திரனார் பாவலரேறு, சொல்லும் போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு தான் சொல்லுவோம். அடுத்தது சலீம் அலி. சலீம் அலின்றவர் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர். ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து காமராஜர். ஒரு 2-3 பேருக்கு மட்டும் நிறைய பேர்கள் இருக்கும். காமராஜர், பெரியார், முத்துராமலிங்க தேவர், இவங்களுக்கு எல்லாம் அதில் இருக்கு. ஆனால் எல்லா பேருமே முக்கியம், நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்க, கல்விக்கண் திறந்தவர், ஸ்கூல்லாம் நிறைய ஆரம்பித்து வச்சதுனால. பெருந்தலைவர், படிக்காத மேதை. இவர் படிக்கவே இல்லை, ஆனால் இவர் இவ்வளோ விஷயம் பண்ணார், அதனால் படிக்காத மேதை. கருப்பு காந்தி, கரும வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் மேக்கர் அப்படின்றது யாரு, இப்படியே கூட கேட்பாங்க. அது யாருன்னா காமராஜர். ஏன்னா இவர் தான் நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸை உருவாக்கியிருப்பார். ஓகேவா? இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, இந்த மாதிரி நிறைய பிரைம் மினிஸ்டர்களை இவர் சொல்லி தான் நிற்கவே ஜெயிச்சிருப்பாங்க. அதனால இவருக்கு அந்த பேர். அடுத்து கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். அடுத்தது அரங்கநாதன். அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை. இவரோட நினைவு நாளை தான் இவரோட பிறந்த நாளை தான் என்ன சொல்கிறோம், நூலகவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம், லைப்ரரி டே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த லைப்ரரிக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனவர் இவர் தான். லைப்ரரியவே இவர் உருவாக்கலை, லைப்ரரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்குனதுனால இவரோட பேரை அதுக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன், மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறார். மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம். அடுத்தது முடியரசன், திராவிட நாட்டின் வானம்பாடி. இதுவும் நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். தாராபாரதி, கவி ஞாயிறு, தேசிய விநாயகனார், கவிமணி. படிக்கும்போதே கவிமணி தேசிய விநாயகனார் தான் படிப்போம். நாமக்கல் வே. ராமலிங்கனார், காந்திய கவிஞர்.
உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிராயர். சுரதானா என்ன? சுப்பு ரத்தின தாசனை தான் சுரதான்னு சொல்லுவோம். அவரு வந்து உவமை கவிஞர். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சுரதா. ஜாதவ் பயங் வந்து ஒரு ஆசிரியர் கிடையாது. ஆனா பாடப்புத்தகத்துல இருக்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். வனமகன், இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். அடுத்தது முத்துராமலிங்க தேவர். இவருக்கு பாருங்க எவ்வளவு பேருன்னு. சுத்த தியாகி. இந்த சுத்த தியாகின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை சொன்னது யாரு அப்படின்னா பெரியார். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை சொன்னது யாரு அப்படின்னா திருவிகா. இது ரெண்டும் முக்கியம். அடுத்து வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. இது எல்லாமே முத்துராமலிங்க தேவருக்கான பேர். இந்த 2 பேர் மட்டும் யாரை சொன்னாங்க? இந்த சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார், தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது திருவிகா. அதுவும் தெரியணும். அடுத்தது ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளையோட முக்கியமான பேரு சொல்லின் செல்வர். ஜூல்ஸ் வேர்ன், புனைக்கதைகளின் தலைமகன். இவர் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. ஆனா இவருக்கு வந்து இந்த சிறப்பு பெயர் இருக்கு. வி முனுசாமின்றது திருக்குறளார். திருக்குறள் கதைகளை வந்து இவர் உலகம் முழுக்க பரப்புறதுனால இவருக்கு திருக்குறளார் வி முனுசாமின்னே பேர் வந்துருச்சு. அடுத்தது ரசிகமணி. ரசிகமணி வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர். இந்த ரசிகமணியை தான் நம்ம வந்து ஷார்ட்டா டிகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. டிகேசி. அடுத்தது கண்ணதாசன், கவியரசு. தெரியும், கவியரசு கண்ணதாசன். காயிதே மில்லத்தை சொல்லும் போதே கண்ணியமிகு காயிதே மில்லத்துன்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணியமிகு எனும் அடைமொழி யாருக்கு பொருந்தியது அப்படின்னா காயிதே மில்லத்துன்னு சொல்லணும். இன்னொரு பேரு, அந்த காயிதே மில்லத்துன்ற பேருக்கு அர்த்தமே சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான் அர்த்தமே. அடுத்து பாரதியார் வந்து சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதிதாசன். பாரதியார இந்த மாதிரி புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன். ஏன்னா அதவே கொஸ்டினை கேட்பாங்க. பாரதியார சிந்துக்கு தந்தை என அழைத்தவர் யார்? புதிய அறம்பாட வந்த அறிஞன் என அழைத்தவர் யார்? அப்படி கேட்பாங்க. பாரதிதாசன். அடுத்தது இளங்குமரனார், செந்தமிழ் அந்தனர். வாணிதாசன், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்பட்டவர் வாணிதாசன். அது மட்டும் இல்லை, இவருக்கு கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டின் தாகூர், இந்த எல்லா பேருமே வாணிதாசனுக்கு இருக்கு. அடுத்தது திருவிகா, தமிழ் தென்றல் திருவிகா. சுந்தரர், நம்பி ஆரூரர், தம்பிரான் தோழர், ஆளுடை நம்பி. இது எல்லாமே சுந்தரரோட சிறப்பு பெயர்கள். ஜெயங்கொண்டாருக்கு வந்து சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. பலபட்டடை சொக்கநாதர் தான் ஜெயங்கொண்டார பரணி எழுதினார் இல்லையா, கலிங்கத்து பரணி. அதனால பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லியிருப்பார். பலபட்டடை சொக்கநாதர். அடுத்தது எம்ஜிஆர் நம்ம தெரியும், பொன்மன செம்மல், புரட்சி நடிகர், மக்கள் திலகம். எம்ஜிஆரை பத்தின ஒரு பாடம் இருக்கிறதுனால இந்த டாபிக்கும் வந்திருக்கு. அடுத்தது புதுமை பித்தன் சரி, ஜெயகாந்தனும் சரி, 2 பேருக்குமே சிறுகதை மன்னன்ற பட்டம் இருக்கு. ஓகேவா? இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சர் ஆர்தர் காட்டன். இவர் வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது, பிரிட்டிஷ்காரரு. இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர். அடுத்தது சேக்கிலார் பாருங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. அடுத்தது தொண்டர் சீர் பரவுவார், உத்தம சோழ பல்லவராயன். எது வேணாலும் சொல்லலாம். இது எல்லாமே சேக்கிலாரோட சிறப்பு பெயர்கள். இதுல இந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ
அப்படின்னு சொல்லி சேக்கிலார யார் சொன்னாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? அடுத்தது சாத்தனார். சாத்தனாருக்கு என்னென்ன பேரு அப்படின்னா தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். இதெல்லாமே சாத்தனாரோட பேரு. யார் இந்த பேர் எல்லாமே இந்த 3 பேரையுமே வச்சது யாரு அப்படின்னா இளங்கோவடிகள். இது ரொம்ப முக்கியம்பா. ஒவ்வொன்றிலையும் யார் யாரை சொன்னாங்கன்றது இளங்கோவடிகள் தான் சாத்தனார சீத்தலை சாத்தனார் அவர் பேர். ஓகேவா? அதனால சீத்தலை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். உண்மையான பேர் சாத்தனார். இந்த தண்டமில் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் சொன்னது இளங்கோவடிகள். அடுத்தது காரியாசான். காரியாசானோட சிறப்பு பெயர் என்னன்னா மாக்காரியாசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சொன்னது என்னன்னா பாயிரச் செய்யுள்ல சொல்லப்பட்டிருக்கும். பாயிர செய்யுள்ல காரியாசான மாக்காரியாசான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அண்ணாவோட சிறப்பு பெயர் தென்னாட்டின் பெர்னாட் ஷா. இது நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். அடுத்தது ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி. ஏன்னா அவங்க மாலையை சூடி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கும். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் இந்த ஆண்டாள். ஓகேவா? சொந்த மகள் கிடையாது, வளர்ப்பு மகள். அடுத்தது பெரியார். பெரியாருக்கும் நிறைய பேர் இருக்கும் பாருங்க. பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ், வைக்கம் வீரர், பெண்ணின போர் முரசு, ஈரோடு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர். இது எல்லாமே பெரியாரோட சிறப்பு பெயர்கள். இதுல இந்த தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் யாரு கொடுத்தது அப்படின்னா யுனெஸ்கோ வழங்கின பேர். யுனெஸ்கோவால வழங்கப்பட்ட பேர் தான் இந்த தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் 1970ல. ஓகேவா? மற்ற பேர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல சொல்லப்பட்டது. அது தேவையில்லை. பேர் மட்டும் தெரிஞ்சா போதும். யார் சொன்னாங்கன்றது அவ்வளோ முக்கியம் இல்லை. அடுத்தது நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தி புது கவிதைகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். புது கவிதைகளின் தந்தை யாரு அப்படின்னா நா பிச்சமூர்த்தி. இவர் பிக்ஷு ரேவதி அப்படிங்கிற 2 புனை பெயர்களில் அவர் எழுதினார். பிச்சமூர்த்தி அப்படின்னு போட மாட்டாரு. அவரோட கவிதை, கதை, கட்டுரைகள்லாம் எழுதி முடிச்ச பிறகு பிக்ஷு அப்படின்னு போட்டிருப்பாரு, இல்லை ரேவதின்னு போட்டிருப்பாங்க. புனை பெயர்கள் இது எல்லாமே சேர்த்து நீங்க படிச்சுக்கலாம். அடுத்தது ஜெயகாந்தன். ஆல்ரெடி ஜெயகாந்தனுக்கு சிறுகதை மன்னன்னு பார்த்தோம். சிறுகதையின் முடிசூடா மன்னன்னு கேட்டாலும் அவர் தான். அடுத்து வாவேசு ஐயர், சிறுகதையின் முன்னோடி. ஆ கி வெங்கடரமணி அப்படின்னா அவர் தென்னாட்டின் தாகூர். நம்மாழ்வாருக்கு என்ன பேர் இருக்குன்னா குறுகை காவலன், வேதம் தமிழ் செய்த மாறன். அடுத்தது ராமலிங்கனார். ராமலிங்கனாருக்கு ஆட்சி மொழி காவலன் அப்படிங்கிற பேர் இருக்கு. கி ஆ பே விஸ்வநாதத்துக்கு முத்தமிழ் காவலர் அப்படிங்கிற பேர் இருக்கு. அலவல்லியப்பா ஒரு குழந்தை கவிஞர். இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுவது அலவல்லியப்பா. அடுத்து நா பார்த்தசாரதி உருவக கவிஞர். உவமை கவிஞர் சுரதான் பார்த்தோம் இல்லையா? உவமை கவிஞர்னா சுரதா. அதே இது உருவக கவிஞர் அப்படின்னா பார்த்தசாரதி. அடுத்தது கதிரேச செட்டியார். கதிரேச செட்டியாரை பண்டிதமணின்னு சொல்லுவாங்க. பண்டிதமணி கதிரேச செட்டியார். சுத்தானந்த பாரதிக்கு கவியோகி சுத்தானந்த பாரதின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா சேர்த்தே நம்ம சொல்லி பழகியிருப்போம். அடுத்தது கம்பர். கல்வியில் பெரியவர் அப்படிங்கிற அடைமொழி யாருக்குன்னா கம்பருக்கு தான் வரும். கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படிங்கிறது தான் பேரே. அடுத்தது ஹச்சே கிருஷ்ணபிள்ளை, கிருட்டின பிள்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கிருஷ்ண பிள்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான். கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர். ஓகேவா? ஏன்னா அந்த இயேசு இதை பற்றி இவர் எழுதியிருப்பார் ஒரு நூல். அதுக்காக கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்கு. இந்த கொஸ்டின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எக்ஸாம்ல. அடுத்தது வரதநெஞ்ச பிள்ளை. வரதநெஞ்ச பிள்ளை புலவர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது எதுனா இதுல கவிஞரேறு, புலவரேறு, பாவலரேறு, பாவலர் மணி, கவிஞாயிறு அந்த மாதிரி வார்த்தைகள் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க.
மற்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 ஆசிரியர்களும் அவங்களோட அடைமொழி பெயர்களும் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக படிக்க தேவையில்லை. இதுவே நம்ம கூடுதலாக தான் படிச்சுட்ருக்கோம். அதனால் இதுக்கு மேலேன்னு போயிட்டே இருக்காதீங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க போதும். இதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய தலைப்பும் வீடியோஸும் இருக்குது. அதையும் பார்த்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த தலைப்பில் உங்களுக்கு அடுத்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.